இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய சில உண்மைகள். ஜபலியா பிரதேசத்திலே நேருக்கு நேர் மோதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கட்டளை தளபதியை தட்டி தூக்கிய பலஸ்தீனிய போராளிகள். மிக முக்கியமான நதியான யர்மூக் நதியையும் அல் வஹதா அணைக்கட்டையும் கைப்பற்றிக் கொண்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு. சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயல்பாக்க நிலை தொடர்பான புதிய தகவல்கள். சிரியாவில் விரிவடையக்கூடிய ISIS பயங்கரவாதிகளின் பயங்கரவாத தாக்குதல்களும் ஈராக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் எச்சரிக்கை செய்திகளும். மத்திய கிழக்கிற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் அவர்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மிக முக்கியமான நெருங்கிய நண்பர்களும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்து சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களையும் சவுதி அரேபியாவின் ஏனைய அதிகாரிகளையும் சந்தித்து இந்த கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மத்திய கிழக்கின் எதிர்காலம் தொடர்பாகவும் மத்திய கிழக்கை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட போகின்ற பொருளாதார பாதைகள் தொடர்பாகவும் காசாவின் யுத்தகலம் தொடர்பாகவும் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடலில் முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றன. அதாவது இந்தியாவில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா வழியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை இணைத்து ஐரோப்பாவுக்கு செல்லக்கூடிய ஒரு பொருளாதார வர்த்தக பாதை ஒன்று உருவாக்கப்பட போகின்றது. 2023ஆம் ஆண்டு நடுப்பகுதியிலேயே இதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் 2023ஆம் ஆண்டு இந்தியாவிலே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்தியாவில் நடைபெற்ற G20 மாநாட்டின் போது இவை தொடர்பான அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளும் அடுத்த கட்ட நகர்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த பொருளாதார வர்த்தக பாதையினை இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் கொரிடோர் என்று அழைப்பார்கள். இந்தியாவிலிருந்து ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த பொருளாதார வர்த்தக பாதை ஐக்கிய அரபு அமீரகம் வழியாக சவுதி அரேபியா வழியாக ஜோர்டான் வழியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை அடையும். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருந்து ஐரோப்பாவுக்கு கொண்டு செல்லப்படும். அத்தோடு இந்த பொருளாதார வர்த்தக பாதையானது மிகப்பெரிய அருட்கொடை என்றும் நெட்டன்யாஹூ ஐக்கிய நாடுகள் சபையிலே தெரிவித்திருந்தார். ஏனென்றால் இந்த பொருளாதார வர்த்தக பாதையின் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. தெற்காசியாவில் இருந்தும் கிழக்காசியாவில் இருந்தும் ஐரோப்பாவை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மூலமாக ஐரோப்பாவிற்குள்ளே கொண்டு செல்லப்படுவதனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து பொருளாதார லாபங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அனுபவித்துக் கொள்ளும். அத்தோடு இந்த பொருளாதார பாதையின் மூலமாக ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவும் ஜோர்டானும் பல லாபங்களையும் அடைந்து கொள்கின்றார்கள். இன்னும் 10 வருடங்களுக்கு பிறகு சவுதி அரேபியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் எண்ணெயை பயன்படுத்தி பொருளாதாரத்தை வளப்படுத்த முடியாது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளமானது இன்னும் 10 வருடங்களுக்குள் முழுமையாக தீர்ந்துவிடும் என ஆய்வாளர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள். இதற்கமைவாகவே சவுதி அரேபியா எண்ணெய் வர்த்தகத்தில் தங்கியிருக்காமல் புதிய பொருளாதார முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. எனவே இவ்வாறு சவுதி அரேபியாவின் எதிர்காலத்திலே மிக முக்கியமான பொருளாதார வர்த்தகத்தை கொண்டிருக்கக்கூடிய பாதையாகவே இந்த பொருளாதார பாதையானது அமைய போகின்றது. அத்தோடு இந்த பொருளாதார பாதையை வெற்றிகரமாக அமைக்க வேண்டுமாக இருந்தால் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் இயல்பாக்க நிலைமை நார்மலைசேஷனை உருவாக்க வேண்டும். சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே இயல்பாக்க நிலைமை ஏற்படுத்தப்பட்டால் மாத்திரம்தான் சவுதி அரேபியாவிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை நோக்கி இந்த பொருளாதார பாதையினையும் செயல்படுத்த முடியும். இதற்கமைவாக கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே இயல்பாக்க நிலைமையை ஏற்படுத்துவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களும் பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் அக்டோபர் 7ஆம் தேதி அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான இயல்பாக்க நிலைமை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. 1967ஆம் ஆண்டு இருந்ததை போன்று கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட பலஸ்தீனிய தேசம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இருநாட்டு தீர்வினை உருவாக்குவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் சவுதி அரேபிய தரப்பினர் நிபந்தனைகளை முன்வைத்திருந்தார்கள். இவ்வாறு இருநாட்டு தீர்வுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கட்டுப்படுமாக இருந்தால் நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்க நிலைமையை முழுமையாக ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் என சவுதி அரேபிய தலைமைகளும் அதிகாரிகளும் தெரிவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே கடந்த 3 நாட்களுக்கு முன்பு மத்திய கிழக்கிற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய தூதுவரும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மிக முக்கியமான நண்பர்களும் ஒன்றிணைந்து சவுதி அரேபியாவுடைய இளவரசரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு ஜோ பைடனை விட டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபிய அரசுக்கு மிக நெருக்கமாகவே காணப்படுகின்றார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசருக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் சிறப்பான உறவுகள் காணப்படுகின்றன. இதன் அடிப்படையிலேயே இந்த பேச்சுவார்த்தைகளும் கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகளின் போது
சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக மத்திய கிழக்கிற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய தூதுவர் தெரிவித்துள்ளார். அதாவது காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதனாலும் பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் மேற்கொள்ளப்படுவதனாலும் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயல்பாக்க நிலைமை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க முடியும் என சவுதி அரேபிய தலைமை அதிகாரிகள் மத்திய கிழக்கிற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய தூதுவருக்கு தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்காவிட்டாலும் இருநாட்டு தீர்வை அங்கீகரிக்காவிட்டாலும் பலஸ்தீனிய அரசை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரைபடத்தை முன்வைத்துவிட்டு அவை தொடர்பான அறிக்கை ஒன்றினை முன்வைத்துவிட்டு காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதன் மூலம் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயல்பாக்க நிலைமை பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் பலஸ்தீனிய அரசொன்று உருவாக்கப்பட வேண்டும் என சவுதி அரேபியா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு கட்டாயப்படுத்தவில்லை. உடனடியாக பலஸ்தீனிய அரசு உருவாக்கப்பட வேண்டும் என சவுதி அரேபியா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை கட்டாயப்படுத்தவில்லை. அதே நேரம் காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதனை சவுதி அரேபியா கட்டாயப்படுத்துகின்றது. காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே இயல்பாக்க நிலைமையை ஏற்படுத்த முடியும் என சவுதி அரேபியா தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. இதற்கமைவாகவே தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்கிற்கான தூதுவர்களும் ஏனைய தரப்பினரும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. சிரியாவினுடைய தற்போதைய நிலைமை குறித்து ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். சிரியாவிலே ரஷ்யாவானது தோற்கடிக்கப்படவில்லை. சிரியாவில் பயங்கரவாத முகாம்கள் தோன்றுவதை தடுப்பதற்காகவே ரஷ்யா சிரியாவுக்குள் களமிறங்கியது. இதற்கமைவாக நாங்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய அதிகளவான பயங்கரவாத முகாம்களை அளித்துள்ளோம். எங்களுடைய இலக்குகளில் அதிகளவானவற்றை அடைந்துள்ளோம். சிரியாவின் கெய்மி மற்றும் டோட்டஸ் தளங்களில் இருந்து சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான மனிதாபிமான உதவிகளை வழங்க முடியும். மனிதாபிமான உதவிகளுக்காக இந்த தளங்களை பயன்படுத்த முடியும். சிரியாவிலே 30,000க்கும் அதிகமான அரசை ராணுவத்தினர் முழுமையாக பின்வாங்கியிருந்தார்கள். எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லாமல் அவர்கள் பின்வாங்கியிருந்தார்கள். அரசை ராணுவத்தினர் பின்வாங்கும் போது எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. மேலும் சிரியாவின் முன்னாள் அதிபர் அசாத் மாஸ்கோவுக்கு வருகை தந்ததிலிருந்து நான் அவரை இன்னும் சந்திக்கவில்லை. மேலும் அவரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் நான் விரும்புகின்றேன். அத்தோடு சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய நிலைமைகளில் இருந்து அனைவரை விடவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகளவான பயன்களையும் நன்மைகளையும் அடைந்து கொண்டுள்ளது என ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது சிரியாவிலே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச பயன்களை அடைந்து கொண்டுள்ளது என்பதனை ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு சிரியாவிலே எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லாமல் சுதந்திரமாகவும் வேகமாகவும் முன்னேறி வருகின்றது. இதற்கமைவாக தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு சிரியாவின் தாரா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நதிகளில் ஒன்றான யர்முக் நதியையும் அந்த நதியோடு இருக்கக்கூடிய அல் வஹதா அணைக்கட்டையும் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டுள்ளது. குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே அல் வஹதா அணைக்கட்டு பிரதேசமாகும். தெற்கு சிரியாவின் தாரா பிரதேசத்திற்கும் ஜோர்டான் எல்லைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலேயே இந்த அல் வஹதா அணைக்கட்டானது காணப்படுகின்றது. குறித்த பிரதேசத்தினூடாகத்தான் யர்முக் நதியும் பயணிக்கின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைப்பற்றிக் கொண்ட மவுண்ட் ஹெர்மோன் பிரதேசத்தை போன்றே இந்த யர்முக் நதியும் அல் வஹதா அணைக்கட்டும் ஒரு மிக முக்கியமான மூலோபாய பிரதேசமாகும். சிரியாவினுடைய நன்னீர் விநியோகத்திலே 30% நன்னீர் விநியோகம் இந்த யர்முக் நதியினூடாகவும் அல் வஹதா அணைக்கட்டின் மூலமாகவுமே மேற்கொள்ளப்படுகின்றன. அதே போன்று ஜோர்டானினுடைய 40% நன்னீர் விநியோகமும் இந்த அணைக்கட்டின் மூலமாகவும் யர்முக் நதி மூலமாகவுமே மேற்கொள்ளப்படுகின்றன. ஏற்கனவே சிரியாவின் நன்னீர் விநியோகத்திலே பெரும் பகுதியை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சிரியாவினுடைய பயிர்ச்செய்கை நிலங்களுக்கு பெரும் பகுதி நீரை பெற்றுக் கொள்ளக்கூடிய யூப்ரட்டிஸ் நதியானது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றது. தற்போது எஞ்சிருக்கக்கூடிய நன்னீர் விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடிய யர்முக் நதியையும் அல் வஹதா அணைக்கட்டையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றிக் கொண்டுள்ளது. இது சிரியாவின் தற்போது இடைக்கால அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகும். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கூறுவதையும் அமெரிக்கா கூறுவதையும் சிரியாவின் இடைக்கால அரசானது கேட்டு நடக்குமாக இருந்தால் இவர்கள் கைப்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நன்னீர் வளங்களில் இருந்து ஒரு சிறிய பகுதியினை பிச்சையாக வழங்குவார்கள். அடுத்து சிரியாவின் டமஸ்கஸில் இருந்து லெபனானின் தலைநகரான பெய்ரூட் பிரதேசத்தை நோக்கி செல்லக்கூடிய மிக முக்கியமான நெடுஞ்சாலையினை கைப்பற்றிக் கொள்வதற்கு இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு 12 கிலோமீட்டர் தூரமே காணப்படுகின்றது. அதாவது இன்னும் 12 கிலோமீட்டர் தூரம் அளவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்னேறுமாக இருந்தால் சிரியாவின் டமஸ்கஸ் பிரதேசத்திற்கும் லெபனானின் தலைநகருக்கும் இடையிலான
மிக முக்கியமான நெடுஞ்சாலையை முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்துவிடலாம். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த நெடுஞ்சாலையை முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அனுமதியின்றி சிரியாவின் டமஸ்கஸிலிருந்து லெபனானை நோக்கி யாருக்கும் பயணம் செய்ய முடியாது. மேலும் இது லெபனானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மாறிவிடும். இது ஒரு புறம் இருக்க, சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலே துருக்கி ஆதரவு படைகளான SNA பயங்கரவாத படைகளுக்கும் குர்திஷ் படைகளான SDF பயங்கரவாத படைகளுக்கும் உச்ச மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. மேலும் துருக்கியினுடைய இராணுவமும் குறித்த பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டு எல்லா விதமான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமான கொபானி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்காகவே துருக்கி ஆதரவு படைகளான SNA பயங்கரவாத படைகளும் துருக்கிய படைகளும் முயற்சி செய்து வருகின்றன. அதே நேரம் இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்மெரா பிரதேசத்திலிருந்தும் இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய டேரசோர் வடக்கு பிரதேசத்திலிருந்தும் ISIS பயங்கரவாதிகள் SDF பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். துருக்கியினுடைய ஆதரவு படைகளான SNA பயங்கரவாத படைகளுக்கு ஆதரவாகவே இந்த ISIS பயங்கரவாதிகளும் களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அசாதினுடைய ஆட்சி வீழ்த்தப்படுவதற்கு முன்பு சிரியாவின் யுத்த காலத்தில் எவ்வாறு பயங்கரவாத குழுக்களுக்கிடையில் மோதல்கள் நடைபெற்றதோ அதே போன்றே தற்போதும் இந்த பயங்கரவாத குழுக்களுக்கிடையில் மோதல்கள் அதிகரித்துள்ளன. கடந்த வாரமே இவை தொடர்பாக நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். சிரியாவினுடைய மிக முக்கியமான அடுத்த சவாலாக இந்த சவால் தான் அமையப் போகின்றது என்பதனையும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே இதற்கமைவாக இந்த 3 பயங்கரவாத குழுக்களும் அவர்களுக்கு இடையிலான மோதலை ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் நேற்றிரவு ISIS பயங்கரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதல்களினால் 10க்கும் அதிகமான பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இப்படியான நிலைமையில் ஈராக்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிரியாவின் சரிவு மற்றும் சிரியாவினுடைய தற்போதைய நிலைமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களினால் ISIS பயங்கரவாதிகள் அவர்களுடைய அணிகளை மீளவும் ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள். அவர்கள் அணிதிரட்டல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். சிறைகளில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளுடைய உறுப்பினர்களையும் தலைவர்களையும் விடுதலை செய்வதற்காக ISIS பயங்கரவாதிகள் அணிதிரட்டல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே நாங்கள் இந்த நிலைமையினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், இந்த பயங்கரவாதத்தினை முழுமையாக அடித்து நொறுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அவசரமாகவும் விவேகமாகவும் முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த பயங்கரவாதத்தின் அடுத்த கட்ட நகர்வுகளை முழுமையாக முடக்கி விடுவதற்காக அனைத்து விதமான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என ஈராக்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் எச்சரிக்கை செய்தியினை வெளியிட்டுள்ளார். அடுத்து சிரியாவின் இடைக்கால அரசிலிருந்து STS பயங்கரவாத தலைமைகளுடைய ஆதிக்கமும் அவர்களுடைய செல்வாக்கு முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்றும், சிரியாவிலே பொதுமக்களை உள்ளடக்கிய ஒரு அரசு நிர்வாகம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும், ஒரு சிவில் அரசு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றும் தொடர்ச்சியான போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த வாரம் சிரிய அளவிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டங்கள் தற்போது வலுவடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர் காரணமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இழந்திருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமர் எஹூட் பராக் அவர்கள் சில முக்கியமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் நெட்டன்யாஹுவுக்கு பக்கச்சார்பாக செயற்படுவதாகவும், இதனால் யுத்த காலத்தினுடைய உண்மையான தன்மையை வெளியிடுவதில்லை என்றும், உண்மையான இழப்புகளையும் முழுமையாக மூடி மறைத்து வருகின்றார்கள் என்றும் விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார். அத்தோடு லெபனானிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுநீள போரை ஆரம்பித்ததிலிருந்து 2 மாதத்திற்குள்ளே 14,000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்குள்ளாகியும் காணாமலும் போயுள்ளார்கள். 2 மாதத்திற்குள்ளே லெபனான் யுத்த காலத்திலிருந்து 14,000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் முழுமையாக காணாமல் போயுள்ளார்கள். அதே போன்று இன்னும் ஓரிரு வருடங்களுக்குள் 1,00,000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கால்களை இழந்து கைகளை இழந்து ஊனமுற்றவர்களாக மாறியிருப்பார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் 60%மானவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கின்றார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமர் எஹூட் பராக் சில முக்கியமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். அதே போன்று வடக்கு காசாவின் ஜபலியா பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக சிக்கிக் கொண்டுள்ளது என்றும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் ஜபலியா பிரதேசத்தினை தகர்க்க முடியவில்லை என்றும், யுத்தத்தின் ஆரம்ப காலத்தை விட தற்போது ஜபலியா பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் உறுதியாகவே இருக்கின்றார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தளபதி குறிப்பிட்டிருப்பதாக இஸ்ரேல் டுடே ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் காசாவின் யுத்த காலத்தில் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் ஜபலியா முகாமில் கர்ஹாமையில் களமிறங்கி 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் ஒரு கட்டளை தளபதியையும் கத்தியால் தாக்கி அவர்களை மொத்தமாக அழித்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் 401வது படைப்பிரிவின் கட்டளை தளபதியையே இவ்வாறு கத்தியால் அழித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தையும் அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இலக்கு வைத்து யாசின் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அழிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினர் ஜபலியாவின் மேற்கு பிரதேசத்தில் 2 வீடுகளுக்குள் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி
சுற்றி வளைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே நஸ்ஸல் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தையும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதேபோன்று அல் குதுஸ் படையினர் அல் தாவும் பிரதேசத்திலே ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்தகாலத்தில் 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.